அவர் நான் அசம்பிளிக்கு தான் வருவேன்னு சொன்னப்பயே அவரோட எதிரி பிஜேபி கிடையாது, திமுகன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று பல நண்பர்கள் பேசுகிறார்கள். எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. விஜய் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் முக்கியமான கட்சிகளின் தோல்வியை அவர் உறுதிப்படுத்தலாம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இதில் அடிஷ்னலாக அவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சேலஞ்சு, அவர் பிஜேபியும் எதிர்த்து பேசுவாங்க. அது மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மோடி இதே மாதிரி பவர்ஃபுல்லாக உட்காந்தா இந்திய அரசே தலைகீழ மாறும். அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய பிரதான எதிரியாக திமுக வைக்க போறாரா, பிஜேபி வைக்க போறாரா? 2016 மீண்டும் ஜெயலலிதா ஜெயித்த போது மக்கள் நல கூட்டணி ஒரு காரணம்னு பேசப்பட்டது இல்லையா? மக்கள் நல கூட்டணி தான் காரணம். அவங்க உடைச்ச ஓட்டால தான் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அப்பா யார் ஓட்டை உடைக்க போறாரு விஜய்? திஸ் இஸ் $1 million கொஸ்டின். அவர் எல்லாருடைய ஓட்டையும் உடைப்பார்னு எனக்கு தோணுது. கிரவுண்ட் லெவலில் டிஎம்கேவோட பாலிடிக்ஸை என்ன சொல்ல போனால் வயலன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அக்ரெசிவான பாலிடிக்ஸ் வேணும். 72லேருந்து 77 வரைக்கும் எம்ஜிஆர் பண்ண அந்த அரசியல் என்பது திமுகவுக்கு எதிராக ரொம்ப அதாவது சேலஞ்சிங்கான பாலிடிக்ஸ். அந்த மாதிரியான பாலிடிக்ஸை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு விஜய்க்கு வல்லமை இருக்கான்றதெல்லாம் முக்கியமான கேள்வி. பாஜகவின் ஊதுகுழலா விஜய் இருக்காரு. அந்த சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது, நான் மறுக்கல. ஆனால் அது அதிமுக சொல்றது தான் வினோதமாகவும் வேடிக்கையாகவும் இருக்குது. அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் ஸ்டாண்டில் அவர் எக்ஸ்போஸ் ஆகிடுவார். ஃபிலிக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஒருவேளை பாஜக தான் உதயநிதி வர்சஸ் விஜய்னு ஒரு பாலிடிக்ஸ் ஷார்ப்பன் ஆச்சுன்னா, ஒருவேளை அப்படி கூர்மைப்படுத்தப்பட்டால் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு திமுகவுக்கு கூடுதலாக அது ஒரு பாதிப்பை, தாக்கத்தை, சவாலை, அரசியல் சவாலை உருவாக்கக்கூடும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஜய் கட்சி தொடங்குவதாக அறிவிப்பு செய்திருந்தார். தமிழக வெற்றி கழகம், அதை குறித்து நீங்களும் பேசியிருந்தீங்க இதற்கு முன்பாகவே. நேற்று கூட அவர் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தோழர்கள் அப்படின்னு அவர் சொன்னது ஒரு அரசியலாக கூட சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது. நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லுவார். தோழர்களாக அது மாறி இருக்கு. அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த மாதிரியே, நீங்கள் முன்பாக அதை பற்றி விவாதிச்சிருந்த மாதிரியே, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை, சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஆட்சி மாற்றத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? மற்றொரு நடிகர் நாடாள ஆசைப்பட்டு களத்திற்கு வந்திருக்கிறார். நாடாள ஆசைப்பட்டு களத்திற்கு வந்தவர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் தோற்று போனார்கள். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நீங்கள் சொல்லலாம். அவர்கள் நடிகர் என்பதால் ஜெயிக்கவில்லை. அடிப்படையில் எம்ஜிஆருக்கு ஒரு அரசியல் இருந்தது. அவர் திரைத்துறையில் இருந்து கொண்டே கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் அரசியலில் இருந்த காரணத்தால் தான் அவரால் வெற்றி பெற முடிந்தது. திராவிட இயக்கம் என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு எம்ஜிஆர் பங்களிப்பு செய்தார். எம்ஜிஆரால் திராவிட இயக்கம் வளர்ந்தது, திராவிட இயக்கத்தால் எம்ஜிஆர் வளர்ந்தார். அதனால் அவர் அரசியலுக்கு வந்த பொழுது அவருடைய ரசிகர் மன்றங்களை அரசியல் கட்சியாக மாற்றுவதிலும் அரசியல் மயமாக்குவதிலும் அவருக்கு பணி என்பது மிகுந்த சிரமம் இல்லாததாக இருந்தது. 72 தனி கட்சி ஆரம்பித்து 77 ஆட்சி அமைத்த அந்த இடைப்பட்ட 5 ஆண்டு காலத்தில் அவரால் ஒரு திறம்பட அரசியலை செய்ய முடிந்தது. அதற்கு காரணம் அவர் வெறும் சினிமா நடிகர் அல்ல. 77லேருந்து 80 வரை அவர் நாடாண்டார். அதன் பிறகு அவர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் அப்படியே அதை ஸ்வீகரித்து கொண்டார். ரொம்ப முக்கியமாக எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாள் ஜெயிக்காமல் ஜெயலலிதா வெற்றி பெற்றது காரணம் தமிழக அரசின் மையக்கருவான திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு என்கின்ற அந்த மையப்புள்ளியில் தன்னை அரசியல் ரீதியாக சரியாக அவர் நிலைநிறுத்தி கொண்டார். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் she has positioned herself properly as anti-DMK and anti-கருணாநிதி political force. அதுதான் அவருடைய வெற்றியின் சூட்சமம். ஆகவே அவரையும் ஒரு நடிகை என்ற காரணத்தால் அவர் நாடாளவில்லை என்பதை இதிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த 2 உதாரணங்களை தவிர்த்து விட்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இவர்கள் இருவரும் நடிகர்கள் என்பதால் நாடாள வரவில்லை என்பதை நான் சொல்லுகிறேன். இந்த 2 பேரை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் ஆகட்டும், பாக்யராஜ் ஆகட்டும், நம்முடைய டிஆர் ராஜேந்தர் ஆகட்டும், சரத்குமார், அப்புறம் டி ராஜேந்தர் உள்ளிட்டவர்கள் தோற்றுத்தான் போனார்கள். விஜயகாந்தும் கமலஹாசனும் நீங்கள் சொல்லலாம். விஜயகாந்த் ஓரளவு வெற்றி பெற்றார். ஆனால் அதன் பிறகு அவரால் 10% வரை போன அவருடைய வாக்கு கடைசியில் 0.2%, 1% கீழ் சுருங்கி போனது. கமலால் பெரிய அளவில் எழுந்தி வர முடியாமல் போய்விட்டது. ஆகவே
நடிகர்கள் என்ற அந்த ஒரு தகுதியின் அடிப்படையில், அந்த ஒரு அடையாளத்தின் அடிப்படையில் வந்தவர்கள் தமிழ்நாட்டில் தோற்றுத்தான் போனார்கள். விஜய் என்னவாவார் என்பதை எடுத்த எடுப்பிலேயே நாம் இப்படி இந்த பின்புலத்தின் அடிப்படையில் அவரை பற்றி விஸ்தரித்து பேசுவது என்பது ஒரு நாகரிகமானதாக இருக்காது என்பதால் நான் இந்த ஒரு சினாரியோவை, இந்த தோற்றத்தை, இந்த ஒரு காட்சியை உங்கள் முன்னால் வைக்கிறேன். ரசிகர் மன்றங்களாக இருக்கும் பொழுது ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து அவர்களை செயல்பட வைப்பது என்பது சுலபம். ஏன்னா அப்போ இலக்குகள் ரொம்ப சிறிய அளவில் இருக்கும். பட் அரசியல் கட்சியாக முகிழ்த்த பிறகு அரசியல் மயமாகி களத்தில் இறங்கி எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர்ஸாக கடந்த 75 ஆண்டுகளாக ஒரு கட்சியும் 50 ஆண்டுகளாக ஒரு கட்சியும் இருக்கக்கூடிய மாநிலத்தில் வேறு சிறிய சிறிய பிளேயர்ஸும் பெரிய அளவில் பல்கி பெருகிவிட்ட காலகட்டத்தில் அவர்களுடன் சேர்ந்து இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவது என்பது மிகவும் கடினமான பணி. அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகுதான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் தெளிவாக தன்னுடைய கொள்கை, கோட்பாடுகள், சித்தாந்தங்களை அறிவித்த பிறகு, அதன் பிறகு சில நாட்கள் அவர் என்ன அரசியல் செய்கிறார், எத்தகைய நிலைப்பாடுகளை, முக்கியமான விஷயங்களில் எடுக்கிறார் என்பதை வைத்து மட்டும்தான் நாம் அடுத்த கட்டமாக அவரை பற்றி பேச முடியும். ஆகவே அவர் அரசியலில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு களத்தில் குதித்த பிறகு சில நாட்களாவது நாம் அவருக்கு வாய்ப்பு தர வேண்டும். அதன் பிறகுதான் அவரை பற்றி பேச முடியும் என்று நான் கருதுகிறேன். இன்னொரு படம் இருக்கு, அதை முடிச்சுட்டு முழு நேர அரசியலுக்கு வருவதாக அறிவிச்சிட்டாரு. அதுல எந்த மாற்றமும் இருக்க போறது இல்லை. 2026 முதலமைச்சர் வேட்பாளராக அவர் தான் இருக்க போறார், அவங்க கட்சியின் சார்பாக. இப்ப ஆட்சியில் இருக்கிறது திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு அவருக்கு. நேச்சுரலி அப்ப திமுகவுக்கு தான் அது சாதகமா அமையும்னு சொல்றாங்க. சாதகமா அமையும் எப்படி? அதிமுகன்றது ஒரு பெரிய கட்சி, ஆட்சியில் இருந்த கட்சி. எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க போறாரு. அப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டு இயல்பா பிரியுது இல்ல? அதாவது களம் பல நடிகர்களால், பல கேரக்டர்ஸால், பல கதாபாத்திரங்களால் நிரம்பி வழிகிறது. டூ மணி பிளேயர்ஸ் இந்த பிளேட்டுன்னுவாங்க. தமிழ்நாடு அரசியல் களத்தில் பல பேர் நிற்கிறாங்க. திமுக நிற்குது, அண்ணா திமுக நிற்குது, பிஜேபி வளர்த்துக்கிட்டு இருக்குது, நாம் தமிழர் கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதை தவிர பழைய பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய விசிகா, மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், பாமக, கிட்டத்தட்ட 9-10 பிளேயர்ஸ் இருக்காங்க ஃபீல்டில். புதிய கட்சிகளை ஆரம்பித்து குறிப்பாக சினிமாக்காரர்கள் வரும்பொழுது ஒரு ஆர்வம் அதிகமாக அவர்கள் பக்கம் திரும்பும். அது இப்போ எக்ஸிஸ்டிங் பிளேயராக இருக்கக்கூடிய திமுகவுக்கு த்ரெட்டாக வருமானா கண்டிப்பாக த்ரெட்டாக வரும். அதனால் விஜய் ஜெயிச்சுடுவாரான்னா அப்படி உறுதியாக நிச்சயமாக சொல்ல முடியாது. எல்லா கட்சிகளிலிருந்தும் வாக்குகள் அவருக்கு பிரியலாம். அண்ணா திமுகலேருந்து போகலாம், பிஜேபியிலேருந்து போகலாம், நாம் தமிழர்லேருந்து போகலாம், திமுகலேருந்து போகலாம். திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்வது ஐம் சாரி அபத்தமான ஒரு கருத்து. திமுகவை குஷிப்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து என்று நான் கருதுகிறேன். பாதிப்பு இல்லை என்பதில்லை. உங்களை சொல்லலை, நான் மன்னிக்கணும், தப்பா நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னு சொல்ல வரல. திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று பல நண்பர்கள் பேசுகிறார்கள். எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. புதியதாக ஒரு பிளேயர் வந்தாங்கன்னா, ஒரு கதாபாத்திரம் வருதுன்னா எல்லாருக்குமே பாதிப்பு வரும். குறிப்பாக எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். இளைஞர்கள், அதுவும் சினிமாக்காரர் ஒருத்தர் வருகிறார்னா இளைஞர்கள் அந்த பக்கம் நகர்வார்கள். இப்படி சொல்லலாம் ஃபெலிக்ஸ். பாதிப்பு என்பதை விட பாத்தியதை யாருக்கு அதிகம்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு தான் பாத்தியதை. ஏன்னா திமுகவுக்கு இழக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. இப்போ மற்ற கட்சிகளுக்கு பெருசாக இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, எக்ஸப்ட் ஏடிஎம்கே. இப்போ விஜய் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் முக்கியமான கட்சிகளின் தோல்வியை அவர் உறுதிப்படுத்தலாம். இப்போ அவர் ஒரு 10% ஓட்டை குறைக்கிறாரு, டிஎம்கே ஓட் பேங்கை 20% குறைக்கிறாருன்னா அந்த சரிவு யாருக்கு லாபமாக போகும்னு நம்ம பார்க்கணும். ஆகவே இந்த மாதிரி புதிய பிளேயர்ஸ் உள்ளே வரும்பொழுது எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பாக பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பு எத்தகைய பாதிப்பு? அவர்களை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றக்கூடிய பாதிப்பா, அல்லது அவங்களுடைய செல்வாக்கை குறைக்கக்கூடிய, அதாவது அவங்களுடைய செல்வாக்கில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு டென்ட்னுவாங்க, அதை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பா என்று தான் நாம் பார்க்க வேண்டும். 2016 மீண்டும் ஜெயலலிதா ஜெயித்த போது மக்கள் நல கூட்டணி ஒரு காரணம்னு பேசப்பட்டது இல்லையா? மக்கள் நல கூட்டணி தான் காரணம். அவங்க உடைச்ச ஓட்டால தான் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அப்பா யார் ஓட்டை உடைக்க போறாரு விஜய்? திஸ் இஸ் $1 மில்லியன் கொஸ்டின். அவர் எல்லாருடைய ஓட்டையும் உடைப்பார்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக திமுக ஓட்டையும் அவர் உடைப்பார். நீங்க விஜய் ஆதரவாளர்கள் அவர் ஓட்டு போடுறாங்கன்றத விட அரசை பிடிக்காம ஒரு மாற்றம் வேணும், அதான அவரும் பேசுறாரு. எக்ஸாக்ட்லி. இப்ப நல்ல பாயிண்ட் நீங்க அரசை பிடிக்காம ஓட்டு போடுறவன், எனி கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியும், நாட்கள் போக போக எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அன்பாப்புலர் ஆகிட்டே போகும். மக்களுடைய தேவைகள், மக்களுடைய அபிலாஷைகள், மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகிட்டே போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எந்த அரசாங்கமுமே சொன்னதை நிறைவேற்ற முடியாது. நிரம்ப அதிருப்தியை, ஆன்டி இன்கம்பன்ஸை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ கடந்த காலங்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க ஒரு மாற்று வழியை தேடுவாங்க.
எதிர்க்கட்சியில் இருக்கவங்களும் அவங்களுடைய போக்கை பிடிக்காம மாற்று வழியை தேடுவாங்க. சினிமாக்காரர்கள் வரும்போது அவர்களை நோக்கி ஒரு ஈர்ப்பு முதல் தேர்தலில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதுவும் ஒரு கதாநாயகனாக வராங்கன்னா நிச்சயமாக அந்த பக்கம் ஒரு எட்டி பார்க்க தான் செய்வாங்க. இன்னொன்று, கட்சிகள் தத்துவங்கள் என்று வைத்து கொண்டாலும் தனிநபர் ஆளுமைகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அரசியல விஜய் இளைஞர் 49 வயசு, அது சின்ன வயசு. உதயநிதி ஸ்டாலின் இளைஞர், அவரை விட 47 வயசு. களம் உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய் என்று போனால் திமுக வாக்குகளில் கண்டிப்பாக ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த பாதிப்பு, அந்த தாக்கம், அந்த டென்ட் திமுகவை ஆட்சி கட்டலிலிருந்து அகற்றும் அளவுக்கு போகிறதா அல்லது ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு போகிறதா என்று தான் நாம் பார்க்க வேண்டும். இது எதை பொறுத்த விஷயம்னு கேட்டிங்கன்னா ஃபெலிக்ஸ், அவர் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு தான் அரசியலுக்கு வருவதாக சொல்லியிருக்கிறார். அப்படி ஒருவேளை சொன்ன சொல்லை காப்பாற்றி அவர் வருகிறார் என்றால் அதற்கு அடுத்த 2 ஆண்டுகள் குரூஷியலான பீரியட். இந்த கவர்மெண்ட்டோட கடைசி 2 ஆண்டுகள் அது அப்படி பார்க்கும்பொழுது நிச்சயமாக மக்களின் எதிர்பார்ப்புகள் எகிரும். திமுகவுக்கு எதிரான அரசியலில் தன்னை எந்த இடத்தில் அவர் நிலைநிறுத்தி கொள்ளப் போகிறார்? அக்ரெசிவ் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை அவர் பண்ணி மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து தெருக்களில் இறங்கி போராடினால் கண்டிப்பாக அது திமுகவுக்கு சேதாரத்தை உண்டாக்கும். நான் அதை தான் சொன்னேன். ஜெயலலிதா ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் கண்டினியூஸாக ஏடிஎம்கேன்ற கட்சியின் வாக்கு வங்கி என்ன நடந்தாலும் ஆன்டி டிஎம்கே. அதில் அந்த அம்மா தன்னை சரியாக பொசிஷன் பண்ணதால தான் ஜானகி அம்மாவை வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க வர முடிஞ்சது. ஜானகி அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? 88 எம்ஜிஆர் மறைந்து 1 வருடம் கவர்னர் ரூலில் தமிழ்நாடு இருக்கும்போது வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர்னாங்க. கலைஞர்ன்ற வார்த்தை அதிமுக வாயிலேருந்தே வராது. ஒரே மேடையில் கலைஞரோட பேசினாங்க அவங்க. அதெல்லாம் தான் அதிமுக வாக்கு வங்கியை ஷிஃப்ட் பண்ணிச்சு. திமுக எம்எல்ஏ கிட்டே ஆதரவு கேட்டது கரெக்டு. கடிதம் கொடுத்து கேட்டாங்க. அதை கூட ஒன் ஆஃப் இன்சிடென்ட்ல இங்கே மறைச்சலாம். அந்த ஒரு நாளோட மறந்தது. அது ஜனவரி 28, 1988. அந்த பிறகு ஹோல் 1 இயர் அந்த டிசம்பர் வரைக்கும் பிரசிடென்ட் ரூல் இருந்தப்ப 2-3 கூட்டங்கள் கலைஞரோட மேடையிலேயே பேசினாங்க. தன்னுடைய கருணாநிதி எதிர்ப்பை குறைத்து கொண்டு ஜெயலலிதா எதிர்ப்பை அதிகமாக அவர் பேச ஆரம்பித்தார். ஸோ எப்போ திமுக எதிர்ப்பை குறைச்சிக்கிட்டு அவங்க ஜெயலலிதா எதிர்ப்பை அதிகமாக பேசினாங்களோ, எப்போ கருணாநிதியோட மேடையில் அவங்க ஏறினாங்களோ, அன்றைக்கே அவர் அதிமுகவோட கோர் ஓட் பேங்கை இழந்தார். அதனால தான் அந்த அம்மாவே தோற்று போனாங்க. எம்ஜிஆரோட மனைவியை தோற்று போனாங்க. அதன் பிறகு அவங்க ரொம்ப பெருந்தன்மையான புத்திசாலித்தனமான ஒரு லேடி அந்த அம்மா. இந்திய அரசியலேயே அவ்வளவு நாகரிகமாக அரசியல்லேருந்து ஒதுங்கின ஒரே பெண்மணி எனக்கு தெரிஞ்சு ஜானகி அம்மா தான். அட் ஒன் கோ ஒரே நாள் முடிவெடுத்தாங்க. லீகல் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஜெயலலிதா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. பேங்க் அக்கௌண்ட் உட்பட. வழக்கமாக இந்த மாதிரி விட்டுட்டு போகும்போது போட்டி அரசியல் நடத்துகிறவங்க பேங்க் அக்கௌண்ட் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட்டையும் ஜெயலலிதாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்படியே அவர் விலகி போனார். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, கடந்த 50 ஆண்டுகளாக திமுக தமிழக அரசியல் மையப்புள்ளி டிஎம்கே, ஆன்டி டிஎம்கே. அந்த ஆன்டி டிஎம்கேவை யார் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஓரளவு அது களத்தில் நிற்க முடியும். அதுவும் ஒரு கட்சி ஆட்சியில், திமுக ஆட்சியில் இருக்கும்போது அரசுக்கு எதிரான உணர்வு என்பது கணிசமாக இருக்கும். விஜயை நம்ம கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு அவரை வர வரைக்குமாவது நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி வந்த பிறகு அடுத்த ஒரு 3-6 மாதங்கள் குரூஷியல். அதில் அவர் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறார்? வழவழன்னு பேசுகிறாரா மாநில அரசுக்கு எதிராக, அல்லது ஸ்ட்ராங்காக பேசுகிறாரா? இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கு அரசியலோட மையக்கரு. இதில் அடிஷ்னலாக அவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சேலஞ்சு, அவர் பிஜேபியும் எதிர்த்து பேசி ஆகணும். பிஜேபியோட பாலிசிஸை எதிர்த்தும் பேசி ஆகணும். அது மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மோடி இதே மாதிரி பவர்ஃபுல்லாக உட்காந்தா இந்திய அரசியலே தலைகீழ மாறும். அல்லது மோடி ஓரளவு குறைஞ்ச செல்வாக்கில் உட்காந்தா அப்போ அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் கொஞ்சம் தாராளமாக இருக்கும். அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய பிரதான எதிரியாக திமுக வைக்க போகிறாரா, பிஜேபி வைக்க போகிறாரா? இது ரொம்ப முக்கியமானது. எப்படி பார்த்தாலும் டெல்லியில் முடிவுகள் எப்படி போனாலும் தேர்தல் அரசியல் களத்தில் அதிகாரப்பூர்வமாக விஜய் குதித்த பிறகு அவர் எந்த அளவு திமுகவுக்கு எதிராக நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்பதை பொறுத்து தான் அவருடைய வெற்றி இருக்கும். ஆனால் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அதில் அவர் கொடுக்க வேண்டிய விலை மிக அதிகமாக இருக்கும். களத்தில் திமுகவை சந்திக்கிறது, அதுவும் பவரில் இருக்கும்போது சந்திக்கிறதுன்றது அவ்வளோ சுலபமானதில்லை. அந்த அக்ரெசிவ் பாலிடிக்ஸை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவருடைய கட்சிக்கு வலிமையும் விஜய்க்கு அதற்கான தலைமை பண்பும் இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி. தமிழ்நாட்டின் அரசியல் தன்மை திமுக ஆதரவு, திமுக எதிர்ப்பு. எக்ஸாக்ட்லி. அதில் புதிய கதாபாத்திரங்கள் உள்ளே வரும்போது, நியூ பிளேயர்ஸ், நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உள்ளே வரும்போது, அதுவும் திமுக பவரில் இருக்கும்போது உள்ளே வரும்போது எஸ்பெஷலி அது ரொம்ப முக்கியம். திமுக பவரில் இருக்கும்போது உள்ளே வரும்போது அவங்களுக்கு ஒற்றை பாதை மட்டும்தான் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆன்டி டிஎம்கே, திமுகவுக்கு எதிரான அக்ரஸிவான
ஜெயலலிதா எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஈவன் டு சர்டன் எக்ஸ்டென்ட் குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பை கையில் எடுத்தால் மட்டும்தான் ஓரளவாவது அவரால் தன்னால் தன்னுடைய அரசியல் வல்லமையை நிரூபித்து காட்ட முடியும். இப்போ ஏடிஎம்கே பவர்ல இருந்து விஜய் வரார்னா அவருடைய சேலஞ்ச் வேற. அப்போ வந்து அவர் ஏடிஎம்கேவையும் எதிர்க்கணும், திமுகவும் எதிர்க்கணும். ஆனால் இன்னைக்கு அவர் வரும்பொழுது ஆங்கிலத்தில் சொல்கிறேன், he has no option but to oppose டிஎம்கே ruthlessly. வேற வழியே கிடையாது. திமுகவை மிக மூர்தன்யமாக எதிர்க்க வேண்டிய ஒரு அரசியல் நிலைப்பாடு மட்டும்தான் அவர் முன்னால் இருக்கக்கூடிய ஒரே அரசியல் பாதை. மாற்றத்தை முன்வைக்கிறவர்கள் ரெண்டு கட்சியும் தானே எதிர்க்கணும். நான் முடிச்சிடுறேன். இங்க இருக்கக்கூடிய களம் வித்தியாசமான களம் ஃபிலிக்ஸ். இது அதிமுக. இப்ப விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது ஆட்சியில் இருந்தது ஜெயலலிதா 2005. ஆனால் அவர் போட்ட 2006 அவர் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்ச பிறகு 2006 இந்த 11 காலகட்டத்தில் முதல்ல ஒரு 4 வருஷம் 2 பேரும் எதிர்த்து ஃபைட் பண்ணுறாரு. கலைஞரையும் எடுத்து திமுகவும் எடுத்து ஃபைட் பண்ணுறாரு, ஜெயலலிதாவும் எடுத்து ஃபைட் பண்ணுறாரு. ஆனால் 2011 ஜெயலலிதாவோட சேர்ந்ததால தான் அவரால் 41 சீட் வாங்கி 29 சீட் ஜெயிக்க முடிஞ்சது. அதன் பிறகு 11-16 ஆட்சி காலத்தில் அவருக்கு அரசியல் பண்ண தெரியல, கட்சியை உடச்சி எடுத்தாங்க. ஜெயலலிதாவோட அந்த அரசியல் நடவடிக்கைகளை அவர் தனி மனித பகையாக பார்த்தார், நாக்கை துருத்திக்கிட்டு பேசினார். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு விஜயகாந்த் உதாரணம். சட்டமன்றத்தில் அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தவர்களுக்கு இது தெரியும். அதன் பிறகு கட்சியை கரைஞ்சு காணாமல் போச்சு. நீங்கள் டிஎம்கே பவரில் இருக்கும்போது வந்திருந்தாலும் இதான் நடந்திருக்கும். ஆனால் அப்போ அந்த பரிமாணம் இதை விட மோசமாக இருந்திருக்கும். கிரவுண்ட் லெவலில் டிஎம்கேவோட பாலிடிக்ஸை என்ன சொல்ல போனால் வயலன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அக்ரெசிவான பாலிடிக்ஸ் வேணும். 72லேருந்து 77 வரைக்கும் எம்ஜிஆர் பண்ண அந்த அரசியல் என்பது திமுகவுக்கு எதிராக ரொம்ப ரொம்ப அதாவது சேலஞ்சிங்கான பாலிடிக்ஸ். பொலிட்டிக்கல் வயலன்ஸில் 18 பேர் கொல்லப்பட்டார்கள். அஃப்கோர்ஸ் அது பல கட்சிகளையும் நடக்கிறாங்க. பெங்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 பேருக்கு மேலே செத்துருக்கான். சிபிஎம்க்கும் டிஎம்சிக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்குமான வயலன்ஸில், பிஜேபிக்கும் சிபிஎம்முக்குமான வயலன்ஸில் 100 கணக்கில் செத்துருக்காங்க கேரளாவில், எஸ்பெஷலி கண்ணூர் மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ஸ். அந்த மாதிரியான பாலிடிக்ஸை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு விஜய்க்கு வல்லமை இருக்கான்றதெல்லாம் முக்கியமான கேள்வி. நான் சொல்ல ஒரு பாயிண்ட் என்னென்னா, புது பிளேயர்ஸ் வரும்பொழுது அவர்கள், அதுவும் திமுக பவரில் இருக்கும்போது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒன்லி பொலிட்டிக்கல் பாத், ஒரே அரசியல் பாதை என்பது எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு மூர்க்கமான திமுக எதிர்ப்பு அரசியல். அது இஷ்யூஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். தனி மனித தாக்குதலாக இருந்ததுன்னா வேலைக்காகாது. அதை எந்த அளவுக்கு அவர் ஷேப்பப் பண்ணி கொண்டு போவார், அதற்கான அரசியல் சாதுரியம், வியூகியம், பொலிட்டிக்கல் அக்யூப்மெண்ட் வாங்க, அதெல்லாம் அவருக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அவர் ஆக்சுவல் பாலிடிக்ஸில் குதிச்ச பிறகு தான் நம்ம கணிக்க முடியும். பட் இதுதான் பாதை நான் நம்புகிறேன். நீ மோடி எதிர்ப்பை விட திமுக எதிர்ப்பை கையில் எடுத்தால் தான் தமிழ்நாட்டில் வளர முடியும். நீ மோடி எதிர்ப்பை கையில் எடுத்தனா வளர முடியாது. உன்னோட சாய்ஸ் இதுதான். அது எடுக்க முடியுமா அவரால்? இதுதான் கொஸ்டின். எதிரி திமுக தான் இருக்கணும்னு சொல்றீங்க. அவருக்கு எதிரியாக திமுக இருந்தால், தன்னுடைய அரசியல் எதிரியாக அவர் திமுகவை கணித்தால் மட்டுமே, அல்லது திமுகவுக்கு எதிரான அரசியல் சக்தியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டால் மட்டுமே அவரால் வளர முடியும். அவர் 10ஓட 1 11 நின்றார்னா எப்படிங்க வளர முடியும்? அவர் என்னங்க சொல்றாரு, 26 அசம்பிளிக்கு தான் நான் வருவேன்னு சொல்லிட்டார், 24 பார்லிமெண்ட்டுக்கு நான் வரலன்ட்டார். அது அவருடைய உரிமை. நீ ஏன் 24 வரல 26 வரலன்னா நம்ம கேட்க முடியாது. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கு பல நிர்பந்தம். 24 அவர் நிலைப்பாட்டை சொல்லணும்னு சொல்றாங்கல்ல, அதுதான் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புதிய அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கு நான் இத்தனாம் தேதி வரேன், இதுக்கு இந்த தேர்தலுக்கு இந்த தேதிக்கு பிறகு நான் வரது உறுதி அப்படின்னு ஒருத்தர் சொன்ன பிறகு யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். நம்ம அதிகம் அந்த குறைஞ்சபட்சம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சொல்லல. அதுல ஒரு பாயிண்ட் சொல்றாங்க ஃபிலிக்ஸ், அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும், அதாவது புதிய தேர்தல், புதிதாக அரசியல் கட்சிகளை தொடங்குறதும் சின்னங்களை பெறுவதும் எலெக்ஷன் கமிஷன்ல வரும் நாட்களில் சிக்கலாக போகிறது. இந்த நியூ எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இந்த பில் ஒன்று கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் த அப்போசிஷன், சீஃப் ஜஸ்டிஸ் இருந்ததை மாற்றி சீஃப் ஜஸ்டிஸை தூக்கிட்டு கேபினட் மினிஸ்டர் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இந்த எலெக்ஷனுக்கு பிறகு இன்னும் டைட் பண்ண போகிறாங்க. எலெக்ஷன் கமிஷனோட விதிகளில் வந்து யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலான்றப்ப சுலபமான விஷயம், அதை ரொம்ப டைட் பண்ண போகிறாங்க, சிம்பல் எல்லாம் வாங்குறது கஷ்டமாக்க போகிறாங்கன்னு ஒரு தகவல்கள் வருது. அதனால தான் அவர் இப்பயே பண்ணி வச்சுக்கிட்டாருன்றான். மேபி பார்லிமெண்ட்டில் அவருக்கு தன்னோட வியூகம் சரியாக இல்லாமல் கூட இருக்கலாம். நம்ம வந்து ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து வராருன்னா, யார் ஒருத்தருமே ஃபஸ்ட்டு இப்போ தான் வராரு, அவர் வரும்போதே நீ ஏன் நேற்று வரல, இத்தனாம் தேதியும் வரல, நாளை மறுநாள் தானே வரணும் அப்படி நம்ம கேட்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம அவர் அதிகாரப்பூர்வமாக வந்த பிறகு என்ன வேணால் கேட்கலாம். ஆனால் வரத்துக்கு முன்னால் அவர் ஒரு தேதியை சொல்லிட்டு நான் இப்போ வரல அப்புறம் தான் வரணும் போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறது தான் நாகரிகம்னு எனக்கு தோணும். சில விஷயங்கள் வந்து தனி மனித உரிமைகள் சார்ந்தது.
நீ ஏன் இதை இப்படி பண்ணன்னு நம்ம கேட்கலாம். நீ ஏன் அதை அப்படி பண்ணலைன்னு அவங்க பாலிடிக்ஸ்க்கு வரதுக்கு முன்னாலேயே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது ஐ திங்க் அது அறிவுடைமை ஆகாதுன்றது என்னுடைய கருத்து. அதிமுக ஸ்போக்ஸ் பர்சன் கோவை சத்யன் கூட சொல்லியிருந்தார் இல்லையா, இவர் வந்து பாஜகவின் ஊதுகுழலா விஜய் இருக்காரு. ஏன்னா பாஜகவுக்கு வந்து இங்க ஒரு ஒரு நட்சத்திர தலைமையில ஒரு ஓட் பேங்க் தேவைப்படுது. அவங்க ரஜினியை முதல்ல ட்ரை பண்ணாங்க, அது நடக்கல. இப்போ இதுக்கு பின்னணியில விஜய்க்கு பின்னணியில பிஜேபி இருக்காங்க அப்படின்னு சொல்றது எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய கருத்து. அந்த சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது, நான் மறுக்கல. ஆனா அது அதிமுக சொல்றதுதான் வினோதமாகவும் வேடிக்கையாகவும் இருக்குது. பாஜகவோட 9 வருஷம் நீங்க கூட இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லா விதமான சட்டங்களுக்கும் அங்கே ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு பாஜக உதறிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் வந்ததை ஏற்றுக்கிறோம். எஸ், இன்னைக்கு நீங்கள் பிஜேபியோட இல்லைன்னு ஒரு புது பிளேயர் வரும்போது, அதுவும் அவர் அதிகாரப்பூர்வமாக நான் 4 மாதம் பொறுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் வருவேன்னு சொன்ன பிறகு இன்னைக்கு உள்நோக்கம் கற்பிப்பது என்பது வந்து எந்த அடிப்படையில் நீங்கள் அதை சொல்கிறீங்கன்றாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்கான பேஸ் என்ன? திமுக அந்த பாயிண்ட்டை சொல்லலை, இன்னைக்கு அதிமுக சொல்லுது. ஏன் அதிமுக அதை சொல்லுது? என்ன என்ன பேசிஸ்? நான் இப்போ கோவை சத்தியம்னு சொல்கிறாரு, எடப்பாடி சொல்லலை. செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் செல்வம் வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் அவங்க லெவலில் யாருமே சொல்லலை. இவர் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன், இவர் வந்து 4 படி கீழே இருக்கவர். இவர் வந்து சொல்கிறாருன்னா ஒரு விதத்தில் அது உங்கள் அச்சத்தின் வெளிப்பாடு தான். வாட் இஸ் ஒரு ப்ரூஃப்ன்றாங்க. உங்கள்கிட்ட என்ன அதிகாரம் இருக்குன்றாங்க. ஆதாரம் இல்லாமல் நீ ஏன் பேச? அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் ஸ்டாண்டில் அவர் எக்ஸ்போஸ் ஆகிடுவார். ஃபிலிக்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஒருவேளை பாஜக தான் அவரை பின்னாலேருந்து இயக்குது அப்படின்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் ரொம்ப நாள் அதை மறைக்க முடியாது. யூ வில் கெட் எக்ஸ்போஸ்ட். ரொம்ப சீக்கிரமாக அவர் எக்ஸ்போஸ் ஆகிடுவார். மறைச்செல்லாம் ஓட முடியாது. நம்ம அப்போ பேசலாம். இன்னைக்கு அதுவும் அவர் வந்து நான் பேரை அறிவிச்சிருக்கேன், எலெக்ஷன் கமிஷனில் நாங்கள் வந்து பதிவு பண்ண போகிறோம், பார்லிமெண்ட்டில் யாருக்கும் ஆதரவு இல்லை, பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நான் வருவேன், சினிமா முடிச்சுட்டு வருவேன், ஃபுல் டைம் பாலிட்டிஷனாக வருவேன், அசம்பிளி தான் என் இலக்குன்னு சொன்ன பிறகு இந்த நேரத்தில் இந்த கட்டத்திலேயே போய் வந்து நீ பிஜேபி ஆளுன்னு முத்திர குத்துறதுங்கிறது ஐ திங்க் சேத்தவாரி அடிக்கிறது. கோவை சத்தியன் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அப்படி சொல்லுகிறார் என்பதை அவர் தான் விளக்க வேண்டும். அப்படி ஆதாரம் இல்லை என்றால் அது அதிமுகவின் அச்சத்தை, கிலியை காட்டுகிறது. இப்போ நீங்க சொல்றதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து டிஎம்கே ஓட்டு, ஆன்டி டிஎம்கே ஓட்டு, இதுதான் தமிழ்நாட்டின் தன்மை, இதுதான் அரசியல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? திமுக ஒரு கொள்கை முழக்கத்தை வைக்கிறாங்க, சமூக நீதி பார்வை, சமத்துவம் அப்படின்றத, மாநில சுயாட்சி அப்படின்றத. இப்ப அப்படியான கொள்கைகள் அதை எதிர்த்து வந்த அதிமுகவுக்கோ இல்ல மாற்று கட்சின்னு சொல்றதுக்கோ இல்லையா? அந்த கேள்வி முக்கியமா வருது இல்ல? மறுபடியும் அதிமுகவின் கொள்கைகளை பார்த்து விஜய் ஒரு மாற்றத்தை பேசுறாருன்னா அவருடைய கொள்கைகளை பார்த்து ஓட்டு போடுறவங்க தானே அதிகம். அப்படித்தான். இப்ப நீங்க அதிமுக பத்தி பேசும்போது 2 பேருமே மாநில நலன்களை பேசின கட்சிகள் தான். கடந்த 50 ஆண்டுகளில் வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே முதன்மையான மாநிலமாக வந்திருக்குது. எவ்வளவோ குறைகள், விமர்சனங்கள் இருந்ததுனாலும், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் இருந்தாலும், ஊழல், லஞ்ச லாவணியம் தலைவிரிச்சாடி பதவியில் இருக்க முதலமைச்சரே ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போகக்கூடிய அவலமான நிலைமை இருந்தாலும் தமிழ்நாடு வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக தான் இன்றைக்கும் இருக்குது. நித்தி ஆயோகோட, மோடி கவர்மெண்ட்டோட நித்தி ஆயோகோட கால்குலேஷன்லேயே முதல் 3 மாநிலங்களில், முன்னேறிய மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்குது. அதற்கு காரணம் வந்து முதல் 15 ஆண்டுகளில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போட்ட பணமும் கவனமும், அதன் பிறகு திராவிட இயக்கங்கள் வந்து அவர்கள் செய்த மக்கள் நல திட்டங்கள், எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்திலேருந்து கலைஞரோட சமூக நிதி திட்டங்கள், ஜெயலலிதா அரசு அதை முன்னால் எடுத்துகிட்டு போன பல விஷயங்கள், தொடர்ச்சியாக 2 பேருமே வந்து 60 ஆண்டுகளாக அதை மாறி மாறி நல்லதை தான் செஞ்சுருக்காங்க. 2 பேரும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா, ஆனால் 2 பேரும் ஒன்று கிடையாது. சில அடிப்படையான விஷயங்களில் வந்து பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸில் வந்து ஏடிஎம்கே திமுகவை முன்னணி பின்னுக்கு தள்ளிட்டு முன்னால் போகுது. இப்போ உதாரணத்துக்கு அம்மா உணவகங்கள் மாதிரியான திட்டங்கள், இந்த இலவச சைக்கிள் கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா மேம்பாலங்களை கட்டுறது, மருத்துவ கட்டமைப்பை உறுதி செய்கிறது, இதில் வந்து திமுக அவங்க முன்னணியில் இருந்திருக்காங்க. சிக்கல் எங்கே வருதுன்னா, கிரவுண்ட் லெவலில் டிஎம்கே பவரில் இருக்கும்போது டிஎம்கே கேடர்ஸ் ப்ளஸ் அவங்க ஆதரவாளர்களுடைய அக்ரஸிவான வைலன்ஸ், அது ஜெயலலிதா பீரியடில் கிடையாது. அங்கே வந்து அதிகாரிகளுக்கு அதிகமான அதிகாரம் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப சுருக்கமாக 2 பேரோட ப்ளஸ் அண்ட் மைனஸை நாம் பார்க்குறோம். நம்ம ஆகவே 2 பேரையும் ஒன்றுன்னு பார்க்க முடியாட்டியும் வெவ்வேறு விதமானவர்கள் அடிப்படையில் சில வித்தியாசங்கள் இருக்கிறது என்றாலும் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் 2 பேருமே வந்து ஒரு 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 அணியில் தான் நின்று இருக்காங்க. அதுக்குள்ளே பெரிய வித்தியாசம் 2 பேருக்கும் கிடையாது. குறிப்பாக 90களுக்கு பிறகு இந்தியாவில் கோலோச்ச துவங்கிய, வட இந்தியா முழுவதையும் கபலீகரம் செய்த, இப்பொழுது செய்துவிட்ட
மதச்சார்பின்மை என்கின்ற அந்த விஷயம், சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான அரசியல் சித்தாந்தம் தாக்குதல்கள்னு பார்க்கும்போது 2 பேருமே போட்டி போட்டுக்கொண்டு சிறுபான்மையின மக்களை காப்பாற்றித்தான் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த மாநிலம் வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதியும் மத நல்லிணக்கும் ஒரு காரணம். அதில் 2 பேருக்குமே அடிப்படையில் ஒரு குணாம்சம் ஒன்றா தான் இருந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நீங்கள் அரசியலை முன்னெடுத்துட்டு போகும்போது, இப்போ ஜெயலலிதாவும் கலைஞரும் இல்லாத காலகட்டத்தில் தலைமையில் வந்து ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்பது உண்மை. வெற்றிடம்னா அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கம்பேரிட்டிவ் டேர்ம்ஸில் அந்த 2 பேர் அளவுக்கு ஒரு மாபெரும் ஆளுமை இல்லை. பட் ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம் இல்லாத அளவுக்கு ஸ்டாலின் மாநிலத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மதசார்பின்மை என்கின்ற இந்த கோட்பாட்டை செவனே கையில் எடுத்துக்கொண்டு அந்த இந்தியா கூட்டணி, அந்த மதசார்பற்ற கூட்டணியை சிறப்பாகத்தான் அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்ஃபேக்ட் இந்த கூட்டணியோட செயல்பாடுகள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் செயல்பாடுகள் ஏக இந்தியாவுக்கும் முன்னுதாரணமாக இருக்குது. ஒரு விசிகா மாநாடு நடந்ததுன்னா அதில் எல்லா கட்சிகளும் போய் சேர்ந்துக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க வெறும் தேர்தல் கூடி கலையிற கூட்டமாக அவங்க இல்லை. 2019 தொடர்ந்த கூட்டணி 21 தொடருது, 24 அப்படியே தொடர போகுது. இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இது வந்து இப்போ இந்த அரசியலுக்கு மாற்றா அவர் எதை கொண்டு வர போறாரு அப்படின்னு பார்க்கும்போது, மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு அது வந்த பிறகுதான் நம்ம மறுபடியும் நான் சொல்றேன், நம்மளோட கணிப்பை இன்னும் உறுதியா தெளிவா நம்ம சொல்ல முடியும். மாநில அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய அல்லது இன்னும் அடுத்த 2 ஆண்டுகளில் வளரக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சியை எந்த அளவுக்கு அவர் கையில் எடுத்துக்கொள்ள போகிறார் என்பது சார்ந்த விஷயம்னு தான் நான் அதை பார்க்குறேன். அவர் நான் அசம்பிளிக்கு தான் வருவேன்னு சொன்னப்பயே அவரோட எதிரி பிஜேபி கிடையாது, திமுகன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இது அவர் மறைபொருளாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மெசேஜ். அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா, எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்றதெல்லாம் நான் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன். அவர் வந்த பிறகு அவருடைய அரசியல் நான் கணிப்பது மாநில அரசுக்கு திமுகவுக்கு எதிராகத்தான் பெரும்பாலும் இருக்கும். அப்படி அமையும் பட்சத்தில் எத்தகைய போராட்டங்களை அவர் முன்னெடுக்கிறார், இங்கே என்ன மாற்றங்கள் வரப்போகிறது, இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொன்று, இப்போ திமுக கூட இருக்க கட்சிகள் பார்லிமெண்ட்டில் கண்டிப்பாக அவங்க கூட சாலிடாக இருந்துருவாங்க, எந்த மாற்றமும் இருக்காது. பட் அசம்பிளியில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். அந்த இடத்துல அவருக்கு ஒரு ரோல் இருக்குது, விஜய்க்கு இருக்கலாம். இப்படி விஜயகாந்துக்கு வந்து 11 ஒரு ரோலும் 16 ஒரு ரோலும் இருந்தது. 11 அந்த ரோல் ஜெயிச்சுது, திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றுவதற்கு ஜெயலலிதாவோட சேர்ந்து. பட் 16 அந்த ரோல் தோத்து போச்சு, ஏன்னா அவரால் 1.5% மேலே வாங்க முடியும். இவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு அப்படின்றத இவர் வந்த பிறகு இவர் செய்யக்கூடிய அரசியலை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். நிச்சயமாக அவருடைய அரசியல் என்பது திமுகவுக்கு எதிராகத்தான் இருக்கும். அதில் ஜெயிப்பாரா தோப்பாரான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு ஆடட் டிஸ்அட்வான்டேஜ், கூடுதல் சுமை திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக ஒரு வலிமையான கட்சி, 75 ஆண்டு கால கட்சி, குறைந்தது 25% வாக்குகளை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் அந்த 25% வாக்குகளால் மட்டும் அவங்க வெற்றி பெற முடியாது. அலைன்ஸ் ரொம்ப முக்கியம், தலைமை ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்பொழுது உதயநிதி வர்சஸ் விஜய்னு ஒரு பாலிடிக்ஸ் வந்து ஷார்ப்பன் ஆச்சுன்னா, ஒருவேளை அப்படி கூர்மைப்படுத்தப்பட்டால் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திமுகவுக்கு கூடுதலாக அது ஒரு பாதிப்பை, தாக்கத்தை, சவாலை, அரசியல் சவாலை உருவாக்கக்கூடும். நிச்சயம் விஜய் ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ணாருன்னா திமுகவுக்கு அது 26 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு சவாலாக அமையும் என்று தான் நான் நம்புகிறேன். யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்றதெல்லாம் நான் இப்போ எந்த விதமான ஆருடமும் கூற விரும்புவேன். நன்றி சார், நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.